ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேனக்கிழங்கு வறுவல். மட்டன் சுவையை மிஞ்சும் அளவுக்கு இந்த கிழங்கு இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம இது சாப்பிடாம வரமாட்டோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நீக்கிடலாம். நீக்கினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேனக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். கிழங்குல சேர்க்கறதுக்காண்டி மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 சில்லு தேங்காய், 1/2 வெங்காயம், 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 சின்ன பட்டை, 3 கிராம்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கிழங்க பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி வடித்து வச்சுருக்க கிழங்க ஆயிலில் சேர்த்துக்கலாம். கிழங்க சேர்க்குறப்ப ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் கிழங்கு சட்டியில் ஒட்டாமல் வரும். நம்ம ஆல்ரெடி 80% வேக வச்சுட்டோம். இப்போ 2 சைடும் நல்லா வேக வச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். வெறும் 2 நிமிஷம் வேக வச்சா போதும். நெக்ஸ்ட்டு வறுவல் செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 1/2 தக்காளி, இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். தக்காளி வதங்குன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பொரிச்சு வச்ச சேனக்கிழங்க இதில் சேர்த்து மசாலா நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம கிழங்க 2 நிமிஷம் பிரட்டிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை கிழங்குல ஆட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா சுருள கிண்டணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சுட சுட மட்டன் சுவையில் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.